இன்றைக்கி தெருவில் நாய்கள் பெருக்கியிருக்கிறதுக்கு முறையான ஏபிசி கருத்தடை ஆப்ரேஷன் இல்லாதது எப்படி ஒரு முக்கிய காரணமோ, அந்த மாதிரி நம்ம வெளிநாட்டு ரக நாய்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததோ ஒரு மிக மிக முக்கியமான காரணமாக போச்சு. இப்போது ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு நாய்கள் இருக்குது. அப்போது ஆயிரக்கணக்கான நம்மளுடைய தெரு குழந்தைகள் தெருவில் தானே இருக்கும். அதனால தானே இந்த பிரச்சனை. வீட்டுக்கு ஒரு நம்ம நாட்டு நாய் செலவே இல்லை. நீங்கள் அதுக்கு நீங்கள் நல்ல ஹை கிளாஸ் ஃபுட்டு வாங்கி போடணும், ஹை கிளாஸ் ட்ரை ஃப்ரூட்டு வாங்கி போடணும், 10,000 15,000 கொடுத்து ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை போட்டாலே போதும் அந்த குழந்தைங்களுக்கு. அதை சாப்பிட்டு அது உயிர் வாழும். இந்த மாதிரி நம்மளுடைய தெருவில் இருக்க அழகான குழந்தைங்களை எடுத்து நம்ம நல்லா வளர்த்தோம்னாலே அதுங்க நம்ம மேலே பாசமாகவும் பாதுகாப்பாகவும் காவலாகவும் இருக்கும். நமக்கு இந்த தெருநாய் தொல்லைகளும் கம்மியாக இருக்கும். இந்த குழந்தைங்களெல்லாம் எடுத்து அதை அழகாக குளிப்பாட்டி அதுக்கு வேண்டப்பட்டவங்க அடாப்ஷன் போஸ்ட்டு போட்டோம் அண்ட் அடாப்ஷன் எடுத்துக்கிறாங்க. அவங்க அழகாக அதை வளர்ப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஏபிசிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம நாட்டு நாய்களை தத்தெடுக்கிறதுக்கும் நம்ம முக்கியம் கொடுக்கணும். நம்ம நாட்டு நாய்களை நம்ம கைவிட்டதுனால தான் அந்த குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி தெருவில் இருந்து அதை கூண்டில் போட்டு அடைக்கணும், எரிச்சு கொல்லணும், சாவடிக்கணும், விஷம் வச்சு சாவடிக்கணுன்ற மாதிரி சித்திரவதைகளுக்கு அது ஆளாகுதுங்க. தயவு செஞ்சு நம்ம நாட்டு நாய்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம நாட்டு குட்டி செல்லங்களுக்கு தத்தெடுங்க. அவங்கள வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பாங்க, அவங்களையும் நம்ம பாதுகாத்த மாதிரி இருக்கும்.